ஹோமியோபதி மருத்துவம் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு இந்த பதிவு. நேற்று காந்தி பிறந்த நாள். இன்று நாம் பார்க்கக்கூடிய வியாதி சுகர், பிரஷர், கிட்னி ஃபெயிலியர், கொலஸ்ட்ரால். இந்த நாளும் முக்கியமான வியாதிகள். ஆனால் காந்தி காலத்தில் இந்த நாளும் அதிகமாக இல்லை. ஏன் இல்லை? காந்தி சத்தியாகிரகம் நடத்தினார். அந்நிய பொருள் எதுவும் உள்ள வரக்கூடாது. அந்நிய பொருளை தான் போட்டு எரிச்சாங்க. ஏன் சத்தியாகிரகத்தை கடைப்பிடித்தார்? அவங்களாம் வியாபாரிகள், வியாபாரத்துக்காக இந்தியாவுக்கு வந்தவங்க. அப்போ அந்நிய பொருளை நிப்பாட்டினா அவங்களுக்கு வியாபாரம் பாதிக்கும், தன்னால் போயிடுவாங்கன்னு நினச்சி தான் இந்த சத்தியாகிரகம் நடத்தினுடைய நோக்கம். ஆகவே அன்று நாமே தயாரித்த உணவை நாமே சாப்பிட்டோம். இன்று எங்கெங்கெல்லாமோ இருந்து வருகிற விஷங்களை நம்மை சாப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கி இருக்கிறோம். ஆகவே மகாத்மா காந்தியின் அடிப்படையில் வந்தால், இந்த தேசம் வந்தால் நமக்கு நோய் பெரும்பாலும் இருக்காது. அந்தந்த பகுதியில் விளைந்த பொருளை அந்தந்த பகுதியில் மக்கள் சாப்பிட வேண்டும். எங்கோ விளைந்ததை இங்கே வந்து சாப்பிடுகிறோம், எங்கோ தயாரித்ததை இங்கு சாப்பிடுகிறோம். ஆகவே மகாத்மா காந்தியின் அடிப்படையில் இந்த தேசம் வளர்ந்தால் இந்த தேசம் நமக்கு சொந்தமாக இருக்கும். இல்லாவிட்டால் இன்னொரு சுதந்திர போராட்டம் நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏனென்றால் அந்நியம் 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 என்று போய் நம்மளை அந்நியமாக்கி விடுவார்களோ என்ற பயத்தில் நான் இந்த பதிவை மகாத்மா காந்தி அவர்களுக்காக பதிவு செய்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.